ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் பிஎஸ்எல் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ இருக்குது. ஆர்பிஐ வந்து எஸ்பிஐக்கோ இல்லை ஹெச்டிஎஃப்சி ஏதோ ப்ரைவேட் பேங்க்குக்கோ வச்சுப்போமே. இப்போ வந்துட்டு எஸ்பிஐயோ இல்லை ஏதோ ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறதுன்னு வச்சுப்போம். அந்த 100% லோனில் இப்போ 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 rupees லோன் கொடுக்குறதுனா 60% யாருக்கு வேணால் கொடுக்கலாம். 40% இந்த பிஎஸ்எல்லுக்கு தான் கொடுக்கணும். பிஎஸ்எல்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வரும், வீக்கர் செக்ஷன் வருவாங்க, ஃபார்மர்ஸ் வருவாங்க, எம்எஸ்எம்இஸ் வருவாங்க, ரினியூவபிள் எனர்ஜி வருவாங்க. ஃபார்மர்ஸ்க்கு இதில் வந்து இந்த 40%ல் 18% கொடுத்துடணும். மிச்சம் இருக்க 22% இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இந்த பிஎஸ்எல்ல ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்கில் வந்துட்டு எம்எஸ்எம்இங்கிற கேட்டகரியில் ஸ்ட்ரீட் வெண்டாரையும் ஒரு கேட்டகரியாக வந்துட்டு ட்ரேடிங் கேட்டகரியில் இந்த ஸ்கீமுக்கு மட்டும் கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் போயிட்டு பேங்க்கில் வந்து லோன் கேட்டால் எது கேட்டாலும் கிடைக்காது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஏதுவாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்எம்இக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு 2016 கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் போய் கேட்கும்போது சாரி நான் அந்த 40% வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் பிஎம் ஸ்வாநிதி 2020 ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமை நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்ப்போம். இப்போது ஒரு வேளை இவங்க வந்து 40% வந்துட்டு இந்த பீப்புளுக்கு கொடுக்கல, யாருமே வந்து வாங்கலை அப்படின்னா இவங்க அந்த 40% என்ன பண்ணணும்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு, கிராமப்புறங்கள் டெவலப் ஆகிறதுக்கு இவங்க வந்து அதை செலவு பண்ணணும். அதுதான் இந்த கான்செப்ட். ஒரு வேளை இந்த 40% கொடுக்கல இல்லை ரூரல் இது டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க செலவு பண்ணலாம், இவங்க லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும். தேங்க்யூ.